வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முக்கியமான ஒரு விழாவை பற்றி தான் சொல்லலான்னு இருக்கேங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பது முறைங்க. இந்த உலகத்துக்கே தாயான சமயபுரம் மாரியம்மன் நமக்காக, அதாவது பக்தர்களுக்காகவும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்காகவும், உலக மக்கள் அனைவருக்காகவும் 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருக்க போறாங்க. அப்படி பச்சை பட்டினி விரதம் இருக்கிற சமயத்துல தான் பூச்சொரிதல் விழாவும் நடைபெற போகுது. அதனை பத்தி தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். புதியதாக நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல அம்மாவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஓம் சமயபுரத்தாலே போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். சக்தி ஸ்தலங்களிலேயே முதன்மையான ஸ்தலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க. சமயபுரம் மாரியம்மன் தான் நமக்காக, அதாவது பக்தர்களுக்காக 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. இந்த பச்சை பட்டினி விரதம்னா என்னன்னா, 6 கால பூஜைகள் நடைபெறக்கூடிய மாரியம்மனுக்கு சாயங்காலம் மட்டும் இளநீர், நீர்மோரே, அதுவும் உப்பில்லாத நீர்மோரே, பானகம், பழங்கள் மட்டுமே நைவேத்தியம் செய்யக்கூடியது தான் இந்த பச்சை பட்டினி விரதங்க. அதாவது இந்த விரதத்துல தளிகை கிடையாது, அன்னம் கிடையாது, சமைக்கப்பட்ட பொருட்கள் எதுவுமே கிடையாது. இந்த நான் சொன்ன இளநீர், நீர்மோரு, பானகம், பழங்கள், அப்புறம் இந்த துள்ளு மாவு அப்படின்னு வச்சு இதை மட்டும்தாங்க பூஜை பண்ணுவாங்க, அதாவது நைவேத்தியம் பண்ணுவாங்க. கடும் விரதம் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு வெப்பம் அதிகமாகும், உடல் உஷ்ணம் அதிகமாகும். அப்பதான் நமக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த அம்மை நோய் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. அதனால அம்மனுக்கு உடல் உஷ்ணத்தை குறைச்சா பக்தர்களுக்கும் எதுவுமே அம்மை நோய் ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால இந்த விரதம் இருக்கிற சமயத்துல கர்ப்பகிரகத்தை சுத்தி உள்ள தொட்டியில தண்ணி நிரப்பிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது குளிர்ச்சியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போலதாங்க இந்த விரதம் இருக்கிற போது பக்தர்களாகிய நாம அம்மனை குளிர்விக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிதாங்க பூச்சொரித விழா நடத்துறோம். ஒவ்வொரு பக்தரும் தன்னால முடிந்த அளவு பூவை இப்ப சமர்ப்பிப்பாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமையில சமர்ப்பிப்பாங்க. அந்த பூச்சொரிதல் எப்ப நடக்கும்னா, மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாட்கள் நடக்குங்க. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விரத நாட்கள்ல இந்த பூச்சொரிதல் விழா நடக்கும். வாசனை மிக்க மலர்களாலும் வண்ணம் மிக்க மலர்களாலும் ஒவ்வொரு பக்தரும் நேரடியா போய் அம்மனுக்கு நம்மளோட கையாலேயே சமர்ப்பிக்கலாம். இந்த சமயத்துல டிக்கெட் வாங்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், நேரம் அம்மாவே சரணம் அப்படின்னு சொல்லி போய் சந்திக்கக்கூடிய காலம் இந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகளுங்க. பூச்சொரிதல் நடைபெறும் இந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பக்தர்களாகிய நாம் நமது கைகளாலேயே பூக்களை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். நேரடியாக அம்மனை தரிசனம் செய்யலாம். கியூ எல்லாம் கிடையவே கிடையாது. 5வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 28ஆம் நாள் கொடியேற்றத்துடன் பச்சை பட்டினி விரதம் முடிக்கப்படும். பச்சை பட்டினி விரதம் முடிக்கப்பட்ட பின் அம்மனுக்கு தளிகை, அன்னம், வேக வைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் நைவேத்தியம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது விரதம் இருந்து அங்கேயே கோவிலிலேயே 28 நாள் தங்கியிருந்த பக்தர்களும் சரி, வீட்டில் இருந்து உப்பு இல்லாம சாப்பிட்டு உணவு உண்டு விரதம் இருந்தவர்களும் சரி, தன்னுடைய விரதத்தை அவர்களும் அம்மனுடன் சேர்ந்து முடித்துக் கொள்வார்கள். 28ஆம் நாள் கொடியேற்றத்திலிருந்து 10ஆம் நாள் சித்திரை தேரோட்டம் நடைபெறும். அதாவதுங்க, சித்திரை மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்திரை தேர் நடக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில், சமயபுரம் மாரியம்மனுக்கு. சரிங்க, இப்ப பச்சை பட்டினி விரதம் இருப்பவர்களும் சரி, அந்த நேரத்தில் நாம் சென்று அம்மனை காண்பவர்களுக்கும் சரி, நவ கிரகங்களை நவ சர்ப்பங்களாக அம்மன் அணிந்திருப்பதால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்குங்க. இந்த பச்சை பட்டினி விரதத்தப்ப நம்ம போய் அம்மனை வழிபட்டு வரும்போது நவகிரக தோஷங்கள் நீக்கும், ராகுகேது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இதை உண்மையில உணர்ந்தவர்களும் உண்டு. ஓகேங்க, நல்ல விஷயத்த சொன்னேன்னு நினைக்கிறேன்.
மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். பாய்.